வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கர திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. The Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இருமுனை போட்டி வெர்சஸ் பலமுனை போட்டி. இந்த இரண்டு வெவ்வேறு விதமான போட்டிகளுக்கும் தமிழ்நாடு அரசியல் களம் என்பது புதிதல்ல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் வரலாற்று ரீதியாக தமிழக அரசியல் கட்சிகளும் சரி, தமிழக வாக்காளர்களும் சரி, இரண்டு முனை போட்டியை நோக்கி தான் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா இங்கே மூன்றாவது அணி, அப்புறம் பலமுனை போட்டிகளில் அந்த இரண்டு பெரும் திராவிட கட்சிகளை மீறி மூன்றாவது கட்சி பெருசாக வலுப்பெற்று அந்த இரண்டு கட்சிகளுக்கு எதிராக அரசியல் ரீதியாக பிரச்சாரம் பண்ணாங்களான்னு கேட்டால் பெருசாக இதுவரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லணும். அந்தளவிற்கு தமிழக வாக்காளர்களும் இரண்டு முனை போட்டி பக்கமாக தான் நிற்கிறாங்க. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இந்த திமுக அதிமுக கூட்டணிகளுக்குள்ளே தான் பல கட்சிகள்லாம் ஒன்றா மூன்றாவது அணியாக இது பண்ணாலும் இந்த இரண்டு பெரும் கட்சிகளுக்கு தான் தமிழக மக்களோட ஆதரவு இன்றைக்கும் இருக்குது. ஏன்னா வரலாற்று ரீதியாக நம்ம ஒரு பக்கம் பேசினாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா பல கட்சிகள் புதுசாக அரசியல் களத்துக்கு போட்டி போட வர்றாங்க. ஆனால் இப்போவுமே இந்த 2026 தேர்தலுமே தமிழக களத்தில் கிராம பகுதிகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சூரியனா இன்னொன்று இலையா, இந்த மாதிரி தான் போட்டி என்பது பெருசாக போயிட்டுருக்கு. இதில் குறிப்பாக பலமுனை போட்டிகள் எப்படி தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கும்போது இரண்டு மிக முக்கியமான தேர்தல்களை சொல்லலாம். 2006, 2016 இந்த இரண்டு தேர்தல்களில் மூன்றாவது அணி இந்த இரண்டு திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஆட்சிக்கு வர முடியாட்டினாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு இருந்த அந்த ஓட் பேஸை சதைச்சது என்பது ஒரு மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்பட்டது. 2006 தான் விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கி முதல் முறையாக தேர்தலை போட்டி போடுறார். அந்த தேர்தலில் அவருக்கு 8% வாக்குகள் கிடைக்குது. இதன் மூலியமா இரண்டு பெரும் கட்சிகளுடைய கோட்டையை உடைச்சு முதல் முறையாக ஒரு மூன்றாவது அணி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அது விஜயகாந்த் ஆரம்பித்த தேமுதிகவை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 2016 ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு 2016 அதே விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு மூன்றாவது அணியை கட்டமைக்கிறாங்க. விஜயகாந்த், வைகோ, திருமாவளவன் போன்ற பல முக்கியமான தலைவர்களாம் அந்த அணியில் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த அணி தான் ஏதோ ஒரு வகையில் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாம வரும். அந்த கட்சியுடைய சிஎம் கேண்டிடேட்டாவே விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டார். ஆனால் இருந்தாலும் பெருசாக அந்த இரண்டு திராவிட கட்சிகளுடைய கோட்டையை சதைக்காம அந்த கூட்டணி எந்த தொகுதியுமே ஜெயிக்கல. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வாக்கு எண்ணிக்கையை கணிசமாக பெற்றாங்க. இவங்க வாங்கின வாக்கு எண்ணிக்கை தான் அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கு உதவி பண்ணி மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு உதவியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. இந்த இரண்டு முனை போட்டி பலமுனை போட்டியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கப்படும் அப்படின்னா, பலமுனை போட்டி இருந்தது அப்படின்னா முடிவுகளை கணிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். இரண்டு முனை போட்டி அப்படின்னா கொஞ்சம் சுலபமாக கணிச்சிட முடியும். அதே மாதிரி வாக்குகள் இரண்டு முனை போட்டியில் செதறாம இரண்டு ஓட்டர்ஸ் பேஸுமே அந்தந்த கட்சிகளுக்கு வாக்களிப்பாங்க, இல்லைனா எதிர்த்து வாக்களிப்பாங்க. ஆனால் பலமுனை போட்டிகளில் வாக்குகள் என்பது ரொம்ப செதறப்படும், ரொம்ப சதறி போகும். அதனாலேயே முடிவுகளை கணிக்கிறது என்பது ரொம்ப கடினமாக இருக்கும். இப்போ 2006 ஆண்டு பார்த்தோம். 2006 ஆண்டு விஜயகாந்த் ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்தார், ஒரு பெரிய ஒரு கட்சியாக வளர்ந்து வந்தார். 2016 ஆண்டு அவரோட தலைமையில் மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் அமைச்சு தேர்தலை சந்திச்சாங்க. இப்போவுமே அரசியல் களத்தில் பாஜக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் களத்தில் இருந்தாலும் தமிழக வாக்காளர்கள் என்னமோ திமுகவா அதிமுகவா அந்த கட்சிகளுக்கு இடையில தான் போட்டி என்பதை இவங்களும் ஒத்துக்க தான் செய்கிறாங்க. 2006, 2016, இப்போ 2026 இப்போ ஒரு மாடர்ன் பொலிட்டிக்கல் பேஸில் விஜயோட வருகை மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இவர் மூன்றாவது சக்தியாக தமிழ்நாட்டு அரசியலில் உருவெடுக்கிறார் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் நிலவுனாலும் இவர் இந்த இரண்டு கட்சிகளையும் தாண்டி ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுப்பாரா, இல்லை தேமுதிகவுக்கான மாதிரியே விஜய்க்கும் ஒரு நிலைமை ஏற்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி அப்படின்னாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வர்றது அப்பாவு அவர்கள் பெயர் தான்.
இப்போது சபாநாயகராக 2021 2026 காலகட்டம் வரைக்கும் தமிழக சட்டமன்றத்துக்கு சபாநாயகராக இருந்தவர். இவருடைய தொகுதியில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அப்படிங்கிறது அபரிமிதமான ஒன்றாக தான் இருந்து வந்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 4 முறை அந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காரு. அதில் ஒரு முறை சுயேட்சையாக, ஒரு முறை தமாகவின் வேட்பாளராக, இன்னும் 2 முறை திமுகவின் வேட்பாளராக களம் கண்டவர் தான் அப்பாவு. அவர் 2016 தேர்தலில் சந்தித்த ஒரு விஷயங்கிறது ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு வழிவகுத்த ஒரு விஷயமா மாறினுச்சு. அதில் பொறுத்த வரைக்கும் 2016 திமுக சார்பாக அப்பாவு களமிறங்குகிறார், அதிமுக சார்பாக ஐஎஸ் இன்பதுரை அவர் களமிறங்குகிறார். அப்பாவு இன்பதுரை இப்போதைக்கு எம்பியாக இருக்கிறார். அப்போதைக்கு 2016 காலகட்டத்தில் களம் ரொம்ப கடுமையாக காணப்பட்டுச்சு, ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லப்பட்ட நேரத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சு, தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்குது. அன்னைக்கு பல சுற்றுகளில் முன்ன பின்ன மாறி மாறி வந்தாலும் கடைசி 3 சுற்று அப்படிங்கிறது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட 49 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்பாவு அந்த தேர்தலில் தோல்வியை தழுவுகிறார். அதற்கு அப்பாவு வைத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, 203 தபால் வாக்குகளை இவங்க சரியாக எண்ணலை, அதுதான் பிரச்சனைக்கு காரணம், கடைசி 3 சுற்று மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தணும் அப்படிங்கிறது இவருடைய கோரிக்கையாக இருந்துச்சு. கோரிக்கையோடு நிறுத்தாமல் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவர் ஹைகோர்ட்டுக்கும் போகிறாரு. ஹைகோர்ட்டில் போயிட்டு மறு வாக்கு எண்ணிக்கை நடத்துறதுக்கான உத்தரவுகளை வாங்கிட்டு வர்றார். மறுபுறம் ஐஎஸ் இன்பதுரை சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகிறார். சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தக்கூடாது, நான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கேன் அப்படிங்கிற வகையில் அவர் ஒரு பிராது கொடுக்குறாரு. அப்போ இறுதியில் என்ன ஆகுது அப்படின்னா, மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தணும், இதெல்லாம் அயோத்தி அது தொடர்பான வழக்கு போயிட்டு இருந்த காலகட்டத்தில் இது நடக்குது. கிட்டத்தட்ட 2019 வரைக்கும் இந்த வழக்கு நடந்துட்டு இருந்து, 2019 பிறகு இந்த வழக்கு நடந்துச்சு. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவர் நீதிமன்றம் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தணும் அப்படிங்கிற முடிவுகள்லாம் வெளியிட்டாங்க. ஆனால் அந்த மறுவாக்கு எண்ணிக்கையோட முடிவு வெளியிடக்கூடாதுங்கிற மாதிரியான தீர்ப்புகளும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு 2021 வந்துருச்சு. 2021 மீண்டும் அங்கே அப்பாவு போட்டிடுறாரு. அதே தொகுதியில் இன்பதுரையும் போட்டிடுறாரு, ராதாபுரம் தொகுதியில். 2021 தேர்தல் அப்படிங்கிறது அப்பாவுக்கு பழி வாங்கியே தீர வேண்டிய தேர்தலாக இருந்துச்சு. அந்த தேர்தலில் ஐஎஸ் என்பதுரை என்னுடைய செல்வாக்கு ஒரிஜினலானது, அதை நான் நிரூபிச்சே தீருவேன் அப்படிங்கிற வகையில் அவரும் போட்டியிட வேண்டிய தேவை அவருக்கு ஏற்பட்டுச்சு. அங்கே களம் ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஆனாலும் அப்பாவு இன்பதுரையை கிட்டத்தட்ட 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய தேர்தலாக இருந்துச்சு. அதற்காக ஒரு சபாநாயகர் பொறுப்பும் வழங்கப்பட்டுச்சு. இந்த 2026 இன்பதுரை எம்பி ஆனதுனால அந்த தொகுதியை பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளிவிட்டார். பாஜக ஏன் அங்கே கொடுத்தாங்க அப்படின்னா, அங்கே இந்து முன்னணி ஓரளவுக்கு பேர் சொல்லக்கூடிய அளவில் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அதனால பாஜக கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க, வெற்றி பெற்றால் அவருக்கு லாபம், தோற்றால் நமக்கு நஷ்டம் இல்லைங்கிற அடிப்படையில் அதிமுக அந்த ஒரு முடிவு எடுத்ததாக சொல்லப்பட்டுச்சு. 2006 கூட இந்த தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்டப்ப அவங்களுக்காக வாக்கு சேகரிக்க அத்வானி வந்திருந்தாரு. அந்த அளவுக்கு இந்த தொகுதியில் பாஜக ஆழமான ஒரு பார்வையை பதிச்சு வச்சிருந்துச்சு. 2026 எப்படியாச்சும் அறுவடை செஞ்சிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் துடிக்குது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக நாடார்கள் இருக்கிறாங்க. அதில் நாடார் சமூகத்திலையுமே இந்து நாடார்கள், கிறிஸ்தவ நாடார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்காங்க. இந்து சமூகத்தை சேர்ந்த நாடார்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அடுத்து கிறிஸ்தவ சமூக நாடார்கள், அதற்கடுத்து ஆதி திராவிடர்கள், அப்புறம் கிறிஸ்தவ ஆதி திராவிடர்கள், அதற்கப்புறம் யாதவர்கள் அப்படின்னு இந்த தொகுதி சமூக மக்களால் நிரம்பி இருக்கு. இந்த முறை யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற கருத்து கணிப்புகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அப்பாவு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தொகுதியை பார்க்குறாங்க. தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் முக்கியமான தேர்தல்கள் அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா 1967, 1977 இது இரண்டுமே முக்கியமான பங்காற்றக்கூடும். அந்த 1977 நடந்த முக்கியமான தொகுதியில் நடந்த தேர்தல் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா அது காரைக்குடி தொகுதியாக இருக்குது. காரைக்குடி தொகுதியில் 1977 அதிமுக சார்பாக காளியப்பன் அப்படிங்கிற ஒரு நபர் நிறுத்தப்படுகிறார். அடிப்படையில் அவர் ஒரு இளைஞர், புதுமுகம் தேர்தலுக்கும் அரசியலுக்கும். அதே மாதிரி 1977 காரைக்குடியில் சிதம்பரம் இந்திரா காங்கிரஸ் சார்பாக நிறுத்தப்படுகிறார். கருப்பையா மூப்பனாரனுடைய ஆதரவு பெற்றவர் தான் சிதம்பரத்தை வளர்த்து விடணும் அப்படிங்கிற வேட்கை மூப்பனாருக்கு இருந்துச்சு. திமுக சார்பாக போட்டியிட்டவர் சிதம்பரம். அடிப்படையில் அந்த தொகுதி மக்கள் இவரை சீனா தானா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த சீனா தானாவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி சிதம்பரம் வெற்றி பெற்று விடுவார், அவர் அடிப்படையில் ஒரு செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர், அந்த பகுதியில் பலருக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் அவர் மேலே இருந்துச்சு. போட்டிக்கு இன்னொருத்தரும் வந்தார், தொகுதியினுடைய மைந்தனாக இருக்கக்கூடிய கருப்பையா.
அவர் வந்து தொகுதியில் போட்டிக்கிட்டார், ஜனதா கட்சி சார்பாக போட்டிக்கிட்டார். இவரும் உள்ளூர் மக்களுக்கு பல உதவிகள் செஞ்சுட்டு இருந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தேர்தல் ரொம்ப ருசிகரமாக பார்க்கப்பட்டுச்சு. காரைக்குடி தேர்தல் தான் கடைசி வரைக்கும் பரபரப்புடன் உற்று நோக்கப்பட்ட ஒரு தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் எம்ஜிஆரினுடைய ஆதரவு பெற்ற காளியப்பன் வெற்றி பெற்றது பெரிய திருப்பமாக பார்க்கப்பட்டுச்சு. இவங்க 3 பேரும் முக்கிய முகங்களாக இருந்தவங்க. ப. சிதம்பரம், பழக்கருப்பையா, சீனாத்தானா, இவங்க 3 பேரும் அரசியல் வரலாறு இருக்குது, அரசியல் அனுபவமும் இருக்குது. ஆனால் அந்த 3 பேரை தாண்டியும் ஒரு வெற்றி பெற்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ப. சிதம்பரம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரே தேர்தலாக இதுதான் இருந்துச்சு. 1977 மட்டும்தான் ப. சிதம்பரம் சட்டமன்றத்தில் போட்டியிட்டார். இதை கடந்து அவர் போட்டியிட்ட ஒரு தேர்தல் அப்படின்னா பல முறை சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர் தான். ஆனாலும் 2009ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது அவர் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தின தேர்தலாக இருந்துச்சு. இப்போ காங்கிரஸ் சார்பாக ப. சிதம்பரம் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுகவிலிருந்து ராஜகண்ணப்பன் போட்டியிடுகிறார். அது ஒரு நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் பல சுற்றுகளில் ராஜகண்ணப்பனே முன்னிலை வகித்தார். பல சுற்றுகள் முன்னிலை வகித்த உடனே நமக்கு பின்னடைவாக இருக்குது அப்படின்னு ப. சிதம்பரம் அந்த தொகுதியிலிருந்து அவர் கார் மூலமாக அங்கிருந்து வெளியேறுகிறார். வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து வெளியேறுகிறார். அப்புறம் நெருங்க திடீர்னு ஒரு பெரிய பாய்ச்சலை ப. சிதம்பரம் நிகழ்த்துகிறார். அது எப்படி ஒரு திடீர்னு முன்னாடி வந்தார்? நான் தான் இத்தனை மணி நேரமாக 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் முன்னிலை இருந்தேன், எனக்கு ஏதோ சந்தேகமாக தெரியுது அப்படின்னு ராஜகண்ணப்பன் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள்ட்ட சொல்லி இது ஒரு பிரச்சனையாக மாற்றுகிறார். அதற்கப்புறம் ஓஹோ நம்ம முன்னாடியில் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வீட்டிலிருந்து ப. சிதம்பரம் அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு வரார். இப்படி தேர்தல் களம் பல பரபரப்புடன் அந்த 2009 நாடாளுமன்ற தேர்தல் இயங்குனுச்சு. அந்த காலகட்டத்தில் 1லேருந்து 8 சுற்று வரைக்கும் முன்னணியில் இருந்த ராஜகண்ணப்பன் 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருந்தவர். அதற்கப்புறம் பின்னடைவை சந்தித்தது அவரால் ஏற்றுக்க முடியல. அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு குழப்பமாயிடுச்சு. ப. சிதம்பரம் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்ததுனால போலீஸார் பாதுகாப்போடு அவரை வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பி வச்சாங்க. இப்படி பல விதமான திருப்பங்கள். அப்போ மறுபடியும் இறுதியில் பார்த்தா ப. சிதம்பரம் தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு இரவில் தேர்தல் அதிகாரி அவருக்கு சான்றிதழ் கொடுத்துட்டார். ஆனாலும் ராஜகண்ணப்பன் இதை ஏற்றுக்கொள்ளலை. நீதிமன்றம் போனார், வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு பல கட்டத்தில் நடந்துச்சு. மறுவாக்கு எண்ணிக்கை இதெல்லாம் பல கட்டங்கள் தாண்டி 2021 தான் முடிவு சொன்னாங்க. ஆமாம், அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது ப. சிதம்பரம் தான், அதில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது. 2009 நடந்த ஒரு தேர்தல், அதில் நடந்த பிரச்சனைகள் 2021 தான் நீதிமன்றம் முடிவு சொன்ன இந்த விசித்திரமான சம்பவமும் இந்த தேர்தலில் தான் அரங்கேறினுச்சு. 2021 இந்த முடிவுகள் வெளியான போது ராஜகண்ணப்பன் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு மாறி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.